கேரளா நகரை மீன் சாப்பிட்ருக்கீங்களா? நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறோம். நகரை மீன் சாப்பிட்ருக்கோம். இது மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கும். இது கேரளா மீன் சொல்லுவாங்க. இதில் 2 வகை மீன் இருக்குது. நீர் சுதும்பு மீன், இன்னொன்று சென்னாவர மீன் இருக்குது. இந்த 2 மீனும் நம்ம இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு மீன் வறுவலும் பண்ண போகிறோம். இன்றைக்கி அம்மா தான் குக் பண்ண போகிறாங்க. இது ஒரு லன்ச் குக்கிங் விலாக். லன்ச் குக் பண்ணும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு அப்பா இந்த மீன் வாங்கிட்டு வந்தார். நகரை மீன், நீர் சுதும்பு மீன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த மீன் சங்கரா மீன் மாதிரி ரேட் அதிகமாக இருந்தது. அந்த மீன் ஆனால் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மீன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தோம். இதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு நகரை மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அப்பா வாங்கியிருக்காருன்னு கால் பண்ணி சொல்லியிருந்தார். அம்மாவும் சரி ஓகே நல்லாயிருக்கும் அந்த மீனுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மஞ்சள் கலரில் கோடுலாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து கேரளா நகர மீன் இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னதும் நாங்கள் சமைச்சிட்டு லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மீன். இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்ததே மறந்துட்டோம் வாங்கினதையே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இந்த டைமுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்லான்னு சொல்லி தான் சாப்பிட்டேன்னு இருந்தேன். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இந்த ஃப்ளேவர். எனக்கு இதுவும் பிடிக்கும், இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். அம்மாவுக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு வந்து பல்லு வலிலாம் அப்பப்போ வர்றதுனால ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு கொடுக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரே ஒரு மட்டும் டேஸ்ட்டு கொடுத்துட்டு மீதி நானும் என்னோட சிஸ்டருமே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மீன் வாங்கிட்டு வரப்போவே வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தார் அப்போ. வாழைப்பூ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானதுமே கேட்டிருந்தோம். வாழைப்பூ நல்லா இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்கினோம் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பூ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தார். ஒட்டு மாங்காய் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அதில் ஒன்று கட் பண்ணி குழம்புக்கு எடுக்கலான்னு பார்த்தா பழுத்துருச்சு. ரொம்ப ஆனால் பழுக்கலை. நம்மளுக்கு குழம்புல ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் கலந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு மீன் குழம்புலேயும் சாம்பார்லேயும் போட்டால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சூப்பராக இருந்தது மாங்காய். அந்த மாங்காயுமே கட் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா. மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாக நான் ரெசிப்பியாக காமிக்காமல் லைட்டாக காமிச்சிருப்பேன். மாங்காய் எப்போ கட் பண்ணாலும் சாம்பாரோ மீன் குழம்போ எது வைக்கிறது கட் பண்ணாலும் எனக்கு டேஸ்ட்டு பார்த்துணும். அப்போவே மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே குழம்பும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முன்னாடியே குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பாவும் அதே டைமில் மீனையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. மீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. குழம்பு கொதிச்சதும் மாங்காய் மீன் எல்லாமே போட்டுட்டு வறுவலுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சிட்டோம். மீன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் இருந்துச்சு. நல்லா சதப்பத்தாக இருந்துச்சு. அதில் ஒரு 6 மீன் எடுத்து வறுவல் பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சிட்டாங்க. இந்த மாதிரி மீன் வறுவல் பண்ணுறப்ப கீரல் போட்டு பண்ணிங்கன்னா அதில் மசாலா உப்பு எல்லாமே காரம் எல்லாம் நல்லா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கீரல் போட்டுட்டு மசாலாலாம் போட்டு நல்லா வறுவல் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எப்படி மீன் வறுவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வீடியோலையுமே போட்டுட்டோம். இருந்தாலும் இப்போயும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். சிம்பிளாக தான் பண்ணுவோம், பட் எங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எப்போவுமே செய்வோம். எப்போயாச்சும் லெமன் வேணும்னா ஒரு சில மீனை பொறுத்து யூஸ் பண்ணிப்போம். இந்த மீனில் வந்து உப்பு தேவையான அளவு, பூண்டு தட்டி போட்டுக்கணும். பூண்டு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். இது 3 தான் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஒரு சில மீன்லாம் வந்து நேச்சுரலாகவே லெமன் போடாமலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சங்கரா மீன், இந்த மீன், அந்த மாதிரிலாம். காணாங்கத்தை மீன், அதுக்கப்புறம் மத்தி மீன், அதுக்கெலாம் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில மீனுக்கெலாம் லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு வச்சா ஒரே ஒரு மீன் குழம்பு தான் வைப்போம். இப்போ தான் என்னென்னு தெரில, ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்து ஒரே டைம் மீன் போட்டு எல்லாமே கொதிக்க வச்ச குழம்பு, அதுக்கப்புறம் கொதித்து முடித்து மீன்லாம் போட்டதுக்கப்புறம் அதை 2ஆக டிவைட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி அம்மாக்காக வாய்ப்புண்ணுலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா, அல்சர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக தேங்காய் ஊற்றி வைக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் 2 வகை குழம்பு மாதிரி கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அதிலே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு அதை தனியாக கொதிக்க வச்சு தனியாக ஒரு குழம்பா ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை கடையிலும் கடைஞ்சிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. முருங்கைக்கீரை கடையில் 2 வகை மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை வேக வச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் அது மாம்பழம் இல்லை, மாங்காய் தான். மீன் குழம்புக்கு கட் பண்ண மாங்காயே மாம்பழம் மாதிரி இருந்ததுனால 2 in 1 மாதிரி அதை நாங்கள் மாம்பழமாகவும் யூஸ் பண்ணிட்டோம். அம்மா கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பேரிச்சம்பழம் தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ரெகுலராக பாதாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். கொஞ்ச நாளாக காசு கொஞ்சம்
கொஞ்சம் கம்மியானால பாதாம் வாங்குறதில்ல. இப்போ திருப்பி பாதாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி சாப்பிட்டா தான் ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் அனிமிக்கால் அந்த எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு பாதாம் வாங்கின்னு வந்தாங்க. அது கூடவே பேரிச்சம்பழம், வேறு பேரிச்சம்பழம் தான் வாங்குவோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேரிச்சம்பழம் அந்த பாக்கெட்டில் வெயிட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதில் ஒரு 10 பீஸ் கூட இருக்குமான்னு தெரியல. 75 ருபீஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் அப்பாட்ட சொல்லிட்டோம், அப்பா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கினா நார்மலாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சொல்லிட்டு எனக்குமே ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியாக. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.